என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். முன் எப்போதும் இல்லாது தமிழ்நாட்டில் தமிழின் அரசியல் வரலாற்றில் மாற்றம் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை பெருத்த ஏமாற்றமாக இருந்த நாட்டில் ஏமாற்றத்தை தந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் கூட இப்போது மாற்றம் என்று பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் பொதுவாக எல்லா கட்சிகளுமே முன்வைக்கிற முழக்கமாக இருப்பது இந்த அதிமுக தவிர ஊழல், லஞ்ச ஒழிப்பு, மது ஒழிப்பு. அதில் அதிமுகவும் இப்போ மதுவை ஒழிப்பேன்னு சொல்லுது. இந்த ஊழல் லஞ்ச ஒழிப்பு அது கட்டாயம் ஒழிக்கணும். ஆனால் அதை கொண்டு வந்தவங்களையும் சேர்த்து ஒழிக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற முதன்மையான கடமை. ஏன்னா புற்றுநோயை குணப்படுத்திக்கிறது, நோயை தீர்த்துக்கிறது. இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகம் மாற்றப்பட்டு ஊழல், லஞ்சம், ஆடம்பர நிர்வாகமாக மாறி நிற்கிறது. இதை மாற்றிய பெருமக்கள் நம்மை ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் தான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெறும் ஆட்சி மாற்றத்திற்காக, ஆள் மாற்றத்திற்காக வந்தவர்கள் அல்ல. ஒரு அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றத்திற்காக நிற்கிற பிள்ளைகள். சீர்திருத்தவாதிகள் அல்ல. கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. நாங்கள் அந்த கட்டடத்தையே தகர்த்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். இன்று இருப்பது நாளை இருக்காது. அதுக்கு பேர் தான் புரட்சி. இன்னைக்கு இருக்கிற திமுக, அதிமுக நாளைக்கு இருக்கவே இருக்காது. அதுதான் புரட்சி. என்னடா பெரிய புரட்சின்னு நீங்க நினைக்கலாம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்றான் ஃபிடல் காஸ்ட்ரோ. தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள் என்று போராடி வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று போராடி தன் நாட்டை விடுதலை செய்தான், கியூபாவை. அவன் பிறக்கவில்லை என்றால் அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாகத்தான் கியூபா இருந்திருக்கும். அவன் தன் தாய் நிலத்தின் உரிமைக்கு அவன் போராடியது புரட்சி என்றால், உங்கள் பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தின் உரிமைக்கு போராடி கொண்டிருப்பதும் புரட்சி தான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து வியட்நாம் விடுதலைக்கு ஹோசிமின் செய்தது புரட்சி என்றால், நாங்கள் செய்வதும் புரட்சி தான். மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்கின்றது, ஆனால் காற்று அதை அப்படி இருக்க விடுவதில்லை. நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் என்று சீன பெருந்தேசத்திற்கு அதன் உரிமைக்கு விடுதலைக்கு மாவோ செய்தது புரட்சி என்றால், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வதும் மகத்தான புரட்சி தான். என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று இந்திய நாட்டின் விடுதலைக்கு இராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் முன்னெடுத்தது ஒரு வீரஞ்செறிந்த புரட்சி என்றால், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுப்பதும் புரட்சி தான். அதை போலவே ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்படி அறிவிலே, ஆற்றலிலே, கொடையிலே, மானத்திலே, வீரத்திலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற எனது இனம்
அந்நிய நாடங்களும் ஓடி போய் அண்டி ஒண்டி அடிமைப்பட்டு வாழ காரணம் என்ன? தனக்கென்று ஒரு தேசம் இல்லாததுதான். எனவே 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட எனது இனத்தின் மக்கள் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற புனித கனவோடு எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழகத்தில் தமிழீழத்தில் வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது போல, நீங்கள் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார். எங்கள் தலைவன் சொன்னான், என் அன்பு மக்களே, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று கேட்டான். உலகத்தில் எந்த புரட்சியாளனுக்கும் சற்றும் குறைவில்லாத ஒப்பற்ற புரட்சியாளன் தமிழ் தேசிய விடுதலைக்கு ஒரு மாபெரும் வீரம் செறிந்த புரட்சியை முன்னெடுத்த எங்கள் தலைவன் பிரபாகரன், அவன் வழியிலே வந்த மான தமிழ் பிள்ளைகள், வீர தமிழ் பிள்ளைகள் எந்த லட்சிய நோக்கத்திற்காக என் அன்னை தமிழ் மொழி அழிந்து போனது, எங்கள் தாய்மொழி மீட்சியுற வைத்து அதை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய வரலாற்று கடமை எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. நாடு தமிழ்நாடு, இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி நிற்கிறது. தமிழன் நாக்கில் தமிழ் இல்லை, நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் தமிழ் இல்லை, தெருவில் தமிழ் இல்லை. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எந்த இடத்திலும் தமிழன் தாய்மொழி இல்லை, செத்தே போனது. ஒரு மொழி செத்தால் இனம் செத்துவிடும். உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் என் முகம் சிதைந்து பிணமாகி கிடந்தால் என்னை அடையாளம் காட்ட முடியாது, என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. அதுபோல என் இனத்தின் மொழி சிதைந்தால் என் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இதனால் தான் மொழி எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் என்று நிற்கிறோம். அதையும் தாண்டி தமிழ் எங்களுக்கு மொழி அல்ல, தமிழ் எங்கள் உயிர் என்று நிற்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடினார். அந்த தாய்மொழி தமிழ் செத்து போனது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் கூறுகிறார். எனவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை உயிர்ப்பித்து அதை மீட்சியுற வைத்து சாதி மதங்களால் பிரிந்து பிளந்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தை தமிழால் இணைத்து நாம் தமிழராய் நிமிரச் செய்து ஒரு தேசிய இனத்தை மறு கட்டமைப்பு செய்கிற வரலாற்று பெரும்பணி எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஒரு அன்னை தமிழ் இனத்தை மறு கட்டமைப்பு செய்வதை விட வரலாற்றில் மிகச்சிறந்த புரட்சி ஒன்றும் இருக்க முடியாது என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் அற்ப தேர்தலில் வாக்குக்காகவும் பதவிக்காகவும் வந்த பிள்ளைகள் அல்ல, தமிழ் தேசினத்தின் எழுச்சிக்கு மீட்சிக்கு வந்த புரட்சியாளர்கள் என்பதை உங்களிடத்திலே பெருமையோடு பதிவு செய்கிறோம். என் அன்பார்ந்த மக்களே, என் அருமை சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, தமிழர் இன வரலாற்றில் எத்தனையோ தேர்தல்கள், அரசியல் வரலாற்றிலே இது வெறும் வாக்கை விற்கிற சந்தையாக இருந்திருக்கிறதே ஒழிய அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தையாக மாறியது இல்லை. அதை மாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். இங்கே தென்னரசன் குறிப்பிட்டது போல இது ஒரு போர், பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான போர். தீய ஆட்சி முறைக்கும் தூய ஆட்சி முறையை கொடுக்க துடிப்பும் இளைய தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்குமான போர், தமிழருக்கும் திராவிடருக்குமான போர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை நிலத்தை ஆண்டு என் மண்ணின் வளத்தை சுரண்டி கொழுத்து என் மக்களின் நலத்தை கெடுத்து ஊழல் லஞ்சத்திலே திளைத்து பல லட்சம் கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்திருக்கிற திராவிட பூதங்களை ஒரே அடியாக அடித்து சாய்க்கிற ஒரு மாபெரும் புரட்சி தான் இந்த தேர்தல் களம். அதனால் தான் மற்றவர்களுக்கு இது தேர்தல் களம், எங்களுக்கு போர்க்களம் என்று பேரறிவிப்பு செய்தோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு போராடி கொண்டிருக்கிறோம். என்ன அடிப்படை? என்ன அடிப்படை? ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள்.
உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம். இது மூன்றுமே இல்லாத நிலையில் என் இன மக்கள் அல்லாடிக்கொண்டு அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 69 ஆண்டுகள சுதந்திர இந்தியா, 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, திமுக அண்ணா திமுக ஆட்சி, இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவு செய்து கொள்ள முடியாத நிலையில் எமது இன மக்கள் நிற்கிறார்கள். இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற வக்கற்ற நிலைக்கு என் இன மக்கள் தள்ளப்பட்டு நிற்கிறார்கள். தீபாவளி பொங்கலுக்கு இலவசமாக வேட்டி சட்டை தந்தால் தான் மானத்தை மறைச்சு கட்டி வாழ முடியும் என்று மான தமிழ் மக்கள் நிற்கிறார்கள். ஐயா கலைஞர் வந்தால் கலைஞர் வீட்டு திட்டம், அம்மா வந்தால் பசுமை வீட்டு திட்டம். இந்த வீடு கூட கட்டி கொண்டு வாழ முடியவில்லை தமிழ் மக்களை. ஒரு மானங்கட்ட நிலை. சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள். இன்றைக்கு கூட என்ன அறிவிப்பு? அம்மா வந்தால் அம்மா உணவகம், ஐயா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா உணவகம் வருகிறதா? யாரும் வீட்டில் சமைக்க வேண்டியதில்லை. தெருவில் இந்த கடைகளுக்கு முன்னாடி தட்டேந்தி நின்று சாப்பிட்டுட்டு சாகலாம். அம்மா உணவகம், அண்ணா உணவகம். காலக்கொடுமை, காலக்கொடுமை. என்னமோ இவங்களோ வெம்பாடுபட்டு காட்டில் மேட்டில் வேலை செஞ்சு மாட்டுச்சாணி எடுத்து ராட்டி தட்டி விற்று, கரும்புக்கு தோகை இழிச்சு விட்டு, வாழைக்கு மண் அணைச்சி விட்டு, காட்டு கருவை முள்ளு வெட்டி கருமுட்டம் போட்டு சம்பாரித்து, வாய்க்கா வரப்பு வெட்டி களை எடுத்து, வெம்பாடுபட்டு உழைச்சி சம்பாரித்து சீல முந்தானையில் முடிஞ்சு வச்சு சிறுவாடு செத்த காசில் எங்களுக்கு அரிசி பருப்பு, ஆடு மாடு, தோடு தொங்கட்டா, மிக்சி கிரைண்டரு, ஃபேனு, மடிக்கணினி எல்லாம் இலவசமாக கொடுத்த மாதிரி. எங்கம்மா உங்க காசா? எங்கம்மா காசு, எங்கப்பன் காசு, எங்க ஆத்தா காசு. கொடுமை. இந்த மண்ணை ஒரு மானத்தமிழன் ஆண்டான் காமராஜ். மதிய உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் தான் பேர் இருந்துச்சு, காமராஜ் உணவு திட்டம்னு இல்லை. தமிழ்நாடு அரசு திட்டம் தான் இருக்கணும். அவன் கட்டாத ஏரி இல்லை, கட்டாத அணை இல்லை, வெட்டாத ஏரி இல்லை, எதுக்கு அவன் பேர் வைக்கல? இந்த என்ன அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், சொல்றாரு அம்மா டாஸ்மார்க்கு, அம்மா ஆஃபு, அம்மா குவாட்ரு, அம்மா பீரு வைக்க வேண்டியது. எல்லாத்துலேயும் படம் விட்டுறீங்கல்ல, எல்லாத்துலேயும் படம் விட்டுறீங்களா? குழந்தைகளுக்கு கொடுக்குற பள்ளிக்கூட பையில அம்மா படம், மடிக்கணினியில் அம்மா படம், மிக்சியில் அம்மா படம், ஃபேனில் அம்மா படம், கிரைண்டரில் அம்மா படம். இந்த குவாட்டரையும் ஆஃப்லையும் ஒட்டி விட்டா என்ன கரைஞ்சி வச்சு? வெள்ளச்சேதம், 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 வெள்ளச்சேதம். வெளி மாநிலத்திலிருந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திராவிலிருந்து மாந்தனைய பச்சோடு அரிசி பருப்பை ஏற்றிக்கிட்டு வந்தான். வழியில மறிச்சு எங்க அம்மா படத்தை ஒட்டணும்னு தூக்கி தெருவில் வீசிட்டு திரும்பி போயிட்டான். அவன் மானஸ்தன். இந்த நாட்டில் 68வது பிறந்த நாளைக்கு 68 ஜோடிக்கு திரும்பினான். பொண்ணு மாப்பிள்ளை தலையில ஜெயலலிதா படத்தை சிகர் ஒட்டிட்டான். காலக்கொடுமை. எங்க போய் கொண்டிருக்குது இந்த நாடுன்னு நினைக்கிறீங்க? என்ன நிலைமையில நின்று கொண்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இலவசம், 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 இலவசம். பிச்சை, எல்லாம் நமக்கு பிச்சை. மான தமிழ் மக்களை உலகத்துக்கு சோறு போட்ட பரம்பரைய 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் சேலைக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் கையேந்து விட்டான். இப்படி அது எப்படி சொல்றது? சாதனை. நான் தான் இலவச அரிசி சாதனை, இலவச விலையில்லா ஆடு, விலையில்லா மாடு, விலையில்லா மடிக்கணினி. எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்லாம கொடுத்தீங்க, உங்களுக்கு அவனும் விலை இல்லாம கொடுத்துட்டானா உற்பத்தி செய்தவனும்? என்ன யோக்கியத்தனம்! எவ்வளவு பெரிய ஏமாற்று! இவ்வளவு அறிவார்ந்த சமூகத்தை 50 ஆண்டுகளா ஏமாத்தி பிழைச்சிட்டாங்க. 50 ஆண்டுகளா. அவர் இப்பவும் தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்பேன்னு கொடுக்குறாரு. அதையும் கைதிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ. கொடுக்கும்போது குப்பரை அடிச்சு தூங்கினவர் அவர் தான். கொடுக்கும்போது அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுக்குறாங்க. அது யாரோட சொத்து? என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. யார் அந்த சேதுபதி? எல்லா பாளையங்களையும் எல்லா குறுநிலை மன்னர்களையும் அடிச்சு தோக்கடிச்சு பிடிச்சிட்டு வரான் வெள்ளக்காரன். நம்ம பாட்டனை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துறான். என்ன கேட்குறான்? சேதுபதி நீயே ஆண்டுக, எனக்கு கப்பம் கட்டுங்கிறாரு. வெள்ளக்காரன் சொல்றான், போடா டே போடா, உனக்கு கப்பம் கட்ட முடியாதுங்கிறான்.
உள்ளதுக்கு போடுறாங்க. நம்ம பாட்டனை சேதுபதிய சிறைக்குள்ள கிடக்கிறாரு, பல ஆண்டுகள் சிறைக்குள்ள கிடக்கிறாரு சேதுபதி மன்னன் நம்ம பாட்டன். அவன் வந்து வெள்ளைக்காரன் சொல்றான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான் பொறுக்குன்ட்டு. அவன் மானம் மறவன், எதுக்குன்னு தயங்குற ஆள் இல்ல. வந்து என்ன சொன்னாடே, ஒரு பேருக்கு ஒரு வாயாவது கட்டு, ஒரு வாயாவது கப்பம் கட்டு சேதுபதி, உன்னை விட்டுற நாட்டை நீயே ஆண்டுக்கணும். டேய், ₹1 இல்ல, ஒரு பைசா உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன். நான் சாகிற வரைக்கும் இந்த சிறையில கிடந்து செத்தாலும் சாவனே ஒழிய ₹1 இல்ல, ஒரு பைசா உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னா. அந்த என் பாட்டனோட சொத்து இந்த கச்சத்தீவு. அதை பறித்து பண்டார நாயக்கா காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் எதிர்த்து சண்டை போட்டால் பதவியை கலைச்சி விட்டுருமோன்னு நினச்ச அற்ப பதவி, பிச்சைக்கார பதவிக்கு என் நிலத்தை பறி கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு தேர்தல் வரைவிலே அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அதில் சொல்லிக்கிறது, நான் சொன்னதைத்தான் செய்வேன்னு. 2006 அது கடைசி தேர்தல், நீங்கள் அது செஞ்சீங்களா? அப்புறம் 2011 இதுதான் கடைசி, நீங்கள் இப்போ இதுதான் கடைசி. நீங்கள் எங்களுக்கு கடைசி தேர்தல் வந்தால் வரும் பிறகு உங்களுக்கு வராது போது. கொடுமை பூராமே ஃப்ராடு, சுத்த பொய், அம்பட்டும் ஃப்ராடு. அந்தம்மா வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேங்குது. நீங்க ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையம்மா, ஏமா போனீங்கன்னா அதை பேச மாட்டேங்க. அதுக்கு ஒன்று பதில். யாராவது வாதிட்டு பாரு என்னோட. அவர் வந்தவுடன் நான் ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுவேன், என்னாலதான் முடியுங்கிறார். வந்தபோது ஏன் மூடலைன்னா வாய மூடுவார். இவ்வளவு உறுதியா எப்படி? நான் என்னாலதான் மதுக்கடையில மூட முடியும். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாரு? சாவி அவர்கிட்ட இருக்கு, திறந்தது அவர் தான், அவரை தான் மூட முடியும். காலையில ஒருத்தன் சட்டரை மேலே ஏற்றி கடையை திறந்தான்னா சாயந்தரம் அவன் தானே சட்டம் இழுத்து மூடணும். தமிழ்நாட்டை மீட்க என்னால் தான் முடியும். ஐயா கலைஞர் அடமான வச்சது அவர் தான், எங்க வச்சாருன்னு அவருக்கு தானே தெரியும். இந்த அம்மா வந்து நான் படிப்படியா சாராய கடைகளை மூடுவேன், மது கடைகளை மூடுவேன், முழுமையான மது விலக்கு தான் என் லட்சியம். அடடா, இது 5 ஆண்டுகள் அந்த வார்த்தை ஒரு தடவை உதிர்க்கலையே அம்மா. ஏன்? அது என்ன தெரியுமில்ல, மதுவுக்காக ஒழிப்புக்காக பல போராட்டத்தை செஞ்சாச்சு. இந்த பயலுக்கு சொல்லி நாம கேட்கறதாங்கிற அதிகார திமிரு. இந்த அதிகாரம் எவன் கொடுத்தது? எங்க ஆத்தாளப்பனும் இந்த அண்ணனும் தம்பி. நாங்க ஒத்த விரலால் ஓட்டு போட்டு உயர்த்தலைன்னா நீங்க மார்க்கெட்டில் இருந்து போன முன்னாள் நடிகை ஒரு வயசு இந்த மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சரோஜாதேவி பெங்களூர்ல இருந்து வந்து அப்பப்ப டிவிக்கு பேட்டி கொடுத்துட்டு போகுது பாருங்க, தீபாவளி பொங்கலுக்கு. அப்படி இருந்திருப்பீங்க. அந்த காலத்துல 1901 நான் எம்ஜிஆர் கூட நடிக்கும் போதுன்னு பேசிட்டு இருந்திருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த உயரம், இந்த செல்வாக்கு, இந்த அதிகாரம் எங்க ஆத்தால் அப்பனும் அன்றாடம் கூலி வேலை பார்த்து பஞ்ச பராரிகளா உங்ககிட்ட பிச்சேந்தி நிற்கிறானே. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சருக்கும் கிரைண்டருக்கும் ஃபேனுக்கும் இந்த பிச்சைக்கார பயலுக போட்ட பிச்சை தான் உங்க முதலமைச்சர் பதவி. இந்த கருணாநிதி கொடுத்த முதலமைச்சர் பதவி 94 வயதுல இன்னும் ஒரு முறை இந்த மான தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டணும்னு துடிக்கிறார் ஐயா கலைஞர். இன்னும் ஒரு முறை, 6வது முறை. என் பாட்டன் அரசேந்திர சோழன், அருண்மொழி சோழன், கரிகால் பரவல சோழனே எங்களை இவ்வளவு காலம் ஆளல. என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிட போறீங்க? 50 ஆண்டுகள் எங்களுக்கு செய்யாத நல்லது அடுத்து வர 5 ஆண்டுகள் என்ன செஞ்சிட போறீங்க? என்ன செய்ய போறீங்க? கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ம் ஒவ்வொரு உயிரின, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அறிவு விற்பனைக்கு வரலாமா? உயிர் காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு வந்திருக்கலாமா? அது கொடுமை இல்லையா? தண்ணீர் அனைத்து உயிர்களுக்குமான தேவை, அது வியாபார பொருளாகலாமா? அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? கல்வி, மருத்துவம், குடிநீர் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவுகட்ட மடமை என்று சொல்றோம். அதனாலதான் அடிப்படையை மாத்திரம். என்ன மாத்திரம்? நாங்க எல்லாத்தையும் மாத்திரம். அரசு முத்திரையே மாத்திரம். தமிழ்நாட்டு அரசு முத்திரை ஒன்று இதுவரை குத்திருந்தான் பாரு, அதையே தூக்கிட்டாங்கிட்டு வெளில போ அப்படின்ட்டு. தமிழ்தாய் வாழ்த்தையே மாத்திட்டோம். தமிழ்தாய் வாழ்த்தை நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்து கெளில் ஒழுகும்.
மானத்தமிழ மண்ணுல என்னடா திராவிட நல் திருநாடு கிழிச்சு துறவிடாங்க. எங்கள் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன் பாடிய பாட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டு அரசு முத்திர பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடிய எங்கள் வள்ளுவ பெருமகனார் தான் தமிழகத்தின் அரசு முத்திர. தமிழர் தேசிய விலங்கான மாடு, காளை மாடு, தேசிய மரமான பனை, தமிழரின் தன்மானமாக உலகெங்கும் பரவி பறந்து கொண்டிருக்கிற புலிக்கொடி புலி. என்னுடைய பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம், வேளாண்மை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரம். அதனால பச்சை பசேல் என்று வட்டம், அதுக்குள்ள நெல்மணி. வேற வேற எல்லாத்தையும் மாத்திரம். அதான் அடிப்படை அமைப்பு, அரசியல் எல்லாத்தையும் மாத்திரம். இதான் முடிவு பண்ண. கல்வி விற்பனைக்கு இல்லை, அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். தொடக்கத்திலிருந்து உயர்ந்த மருத்துவம் வர தூய குடிநீர் எல்லாருக்கும் இலவசம். இது தவிர ஒரே ஒரு இலவசம் தான் இருக்கு. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மும்முனை மின்சாரம் இலவசம். வேற எதுவும் இலவசம் கிடையாது. இதை கொடுத்துட்டாவே மக்கள் கையேந்த மாட்டான். கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவழிக்கிற காசு கோடி கோடியா கொட்டி அழுகிறான் என் மக்கள். அதுவும் வசதி படைச்சவன் படிச்சுக்கிறான். வசதி படைக்காம இதாப்பா இன்ஜினியரிங் கல்லூரி, இதாப்பா மெடிக்கல் காலேஜ்னு பார்த்துட்டு திரும்பி வந்துடுறான். இது ஒரு கொடுமை. இந்த அடிப்படைகளை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. இந்த நாடு தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை பின்பற்றுது. அதை நாங்க ஏற்கல, எதிர்க்கிறோம். நீ என்னத்தையும் பின்பற்றிக்க, நான் அதை பின்பற்றல. நான் தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கிறேன். இது காந்தி கண்ட சுயராஜ்யம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாட்டிற்கு தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதுங்கிறாங்க. அதை நாம் பின்பற்றோம். பெருந்தலைவர் காமராஜர் சென்னை கடற்கரையில மாநாட்டில் பேசுறாங்க. எப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்திரதுக்கா சுதந்திரம் வாங்கினோம்? நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம், அதான் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க. எங்க ஐயாவுக்கு தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு அந்த வார்த்தை சொல்ல தெரியல. அதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. நீ காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் காரை இறக்குமதி செய்யறேன், சோறை ஏற்றுமதி செய்யறேன். இதான் என்னுடைய பொருளாதார கொள்கை. ஒரு கார் உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 1 டன் எடையுள்ள காரு, 3 டன் எடையுள்ள காரெல்லாம் உற்பத்தி செய்யறான். 1 டன் எடையுள்ள காருக்கு 4,50,000 லிட்டர். 5,000 கிராமங்களுக்கான குடிநீர் தேவை. 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யப்படுது. 25 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் போகுது. ஏய், இந்த கோக்கு பெப்சி 803 டிஎம்சி தண்ணீரை குடிக்குது. 803 டிஎம்சி தண்ணீர். நான் 400 டிஎம்சிக்கு தான் கர்நாடகாட்ட மண்டிட்டு நிற்கிறேன். கர்நாடகா கேரளாட்ட 400 டிஎம்சிக்கு. என் நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி கொண்டு போறான். உறிஞ்சி போத்தல்ல என் கேனில் அடைச்சி விற்கிறான். தாயின் மாரில் பால் குடிக்கலாம், இயற்கை யதார்த்தம். அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை. அப்படி என் பூமி தாயின் மாற அறுத்து ரத்தத்தை உறிஞ்சி விரிஞ்சி வித்துக்கிட்டு காசை கோடி கோடியா கொள்ள கொண்டு போறான். கண்டுகொள்ளாம இந்த ஆட்சியாளர் கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு படுத்து கிடக்குறான். தனியார் முதலாளி. சரி, நீ கடையில் போய் தண்ணி வாங்கி குடிப்ப, மற்ற உயிரினங்கள் எங்க போய் குடிக்கும்? இதை எவன் சிந்திச்சான்? சிட்டுக்குருவி, மானும், மைனாவும், கோழியும், ஆடும், மாடும், காகமும், நரியும், பூனையும், புலியும், யானையும் எங்க போகும்? அதை பத்தி எவன் கவலைப்பட்டான்? அழிச்சு முடிச்சுட்டான் இந்த நாட்டை. கடைசியா மீத்தேன் எரிகாற்று. எந்த இடத்துல பிரச்சனை இல்லை, அங்க கூடங்குளம் அணுவுல, தேனியில மீத்தேன் எரிகாற்று, அங்க கெயில் எரிவாயு, இங்க மீத்தேன் எரிகாற்று. எப்படி இருக்கு? அங்க தேனியில நியூட்டன் ஆய்வு. எல்லா இடம் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு போராட்டம் யார் ஆட்சி காலங்களில் வந்தது? இந்த திட்டங்கள் யார் கொண்டு வந்தது? எல்லாம் 50 ஆண்டுகளுக்குள்ளதான். கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யார்? இவங்கதான். ஏன்னா என் நிலம் சாராதவன் நிலத்தை ஆள்றான். அதனால அவனுக்கு அக்கறை இல்லை. ஆந்திராவில் ஆத்து மணல அள்ள முடியாது, கேரளாவில் அள்ள முடியாது, கர்நாடகாவில் அள்ள முடியாது, தடை. இங்க ஆத்து மணலை அள்ளாத என்று
என்று போராடுகிறவனை அடித்து சிறையில அடை. இது அங்க இருக்கிற ஆட்சி முறை. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? 60,000 கோடிக்கு ஆண்டுக்கு ஆத்து மணலை விற்கிறான். 60,000 கோடிக்கு. இவன் 20,000 கோடிக்கு சாராயத்தை வித்து தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கால கொடுமை. பேரங்கிற அண்ணா சொல்றாரு, மதிவு நாளில் வர்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்னு. இந்த வெண்ணெயை தான் இந்த நக்கிட்டு திடுறாங்க இவங்க. இந்த வெண்ணெயை, குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெயை அண்ணாதுரை சொன்னாரா இல்லையா? மதிவு நாள் வருகிற வருமானம் ஒரு அவமானம் என்று நினைக்கல. தாய் போல ஆட்சி செஞ்சுட்டேங்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா. எந்த தாய் சாராய கடையை வச்சு மக்களை குடின்னு சொல்லுது? எந்த தாய் சொல்லுது? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்த்து புரிந்து இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும். மீத்தேன் எரிகாற்று இன்னைக்கு நிறுத்தல. செல்லுங்கிற பேர்ல வேற குழாய் போட்டு எடுத்துட்டு தான் இருக்கான் மீத்தேன் காற்று. இந்த அதிகாரங்கள் நமக்கானது இல்லை. நம்ம வீட்டு இளவுக்கே அழலவன், நம்ம நாட்டு சாவுக்கே அழல. எவனா அழல? அந்த நாட்டுல 1,70,000 பேர் செத்தோம், இவன் அழல. இவன் நமக்காக நிக்கல. 840 பேர் இந்திய கடல் உலைக்கல மீனவன் செத்தோம், அழல. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு கொன்னா, எவனும் வரல. என் வீட்டு இளவுக்கு வராதவன் வேற எதுக்கு வரப்போறான்? இவனுக்கு எதுக்கு இந்த அதிகாரம்? இது நமக்கான அதிகாரமா? நீ ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு மறுபடி ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குனா அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அவருடைய அருமை தோழி அம்மா சசிகலா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்குமான அதிகாரம். நீ மறுபடியும் உதயசூரியனுக்கு போட்ட அதிகாரத்தை கூட ஐயா முதலமைச்சர் ஐயா கருணாநிதினா அவருக்கும் அவர் 2 பொண்டாட்டிகளுக்கும் பெத்த பிள்ளைகளுக்கும் பேரங்களுக்குமான அதிகாரம். நீ ஒரே ஒரு தடவை ரெட்டை மெழுகுவர்த்தியில வாக்கு செலுத்தி உன் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தா அது இந்த மண்ணின் மக்களுக்கான அதிகாரம். அப்ப யாருக்கானது? அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். நாங்க சொல்றோம் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது, எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று சொல்றோம். நீ மறுபடியும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பல அடிமைகளை உருவாக்க போகிறீர்களா? உதயசூரியன் ஓட்டு போட்டு பல அடிமைகளை உருவாக்க போகிறீர்களா? இல்ல இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி அடிமை தேசியத்தின் மக்கள் நம் உரிமைகளை எல்லாம் மீட்க போகிறீர்களா? இது ரெண்டுல இது என்னன்னு முடிவெடுத்துக்கணும். இந்த பழகிருச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. தெரியாம செய்யறதுக்கு பேர் தான் தவறு. தெரிஞ்சே செஞ்சா அது முட்டாள்தனம்னு பேரு. மறுபடியும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஓட்ட போடுங்க ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்தது தவிர உங்க கூட பிறந்ததை தவிர நாங்க உருவாவும் செய்யல. எங்களையே மானங்கட்ட பொழப்பு பிழைக்க வச்சிங்க. இந்த கட்சிகள்ல இதுல எல்லாம் அதிகாரத்துல இருந்தீங்களே, எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? நடக்க பாதை, குடிக்க தண்ணி, படிக்க கல்வி, பார்க்க வேலை, என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு? இத்தனை ஆண்டுகால ஆட்சியில ஈக்கு எறும்புக்கு இரையா இருக்கட்டும் அரிசி மாவுல கோலம் போட்ட சமூகத்தின் பிள்ளைகளை நீ 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்பும் கையாந்த வச்சது யார்? இந்த மானங்கட்ட பிழப்பை எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க. இதுக்கு என்ன நிவாரணம் இருக்கு? என் கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? ஏன்டா தமிழை நான் பிறந்தேன்னு நினைக்க கூடாதா? மானத்தோட வாழ முடியலன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்படி ஒரு வாழ்வை எங்களுக்கு ஏன் தந்தீங்க? என் முன்னோர்கள் காங்கிரஸ்ல இருந்து, பாரதிய ஜனதால இருந்து, திமுக இருந்து, அதிமுக இருந்து என்ன வாழ்ந்தது இந்த நிலம்? உன் மொழி வாழுதா? உன் இனம் வாழுதா? உன் உரிமை இருக்கா? என்ன இருக்கு? தமிழனுக்கு என்ன இருக்கு? சாதி மதம். வெட்டிக்கிட்டு சத்தா புதைக்க சுடுகாடு, அதுவும் கூட சில சாதிக்கு இல்லை. என்ன வச்சிருக்கீங்க எங்களுக்கு? எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையெழு நிலையில பிச்சைக்கார பைய மக்களை எங்களை நிறுத்திட்டிய. கொடிக்கட்ட காசு இல்லை, துண்டறிக்கடி காசு இல்லை, மேடை போட காசு இல்லை, பிச்சை எடுத்து எப்படியாவது சரி செஞ்சிட முடியாதான்னு கத்திரி கிடக்குற நெஞ்சு வெடிக்க. எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசி பாருங்க தெரியும். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சவன் இன்னும் நான் போய் திருவாரூர்ல பேசணும். அங்க பேசிதான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கு. நம்ம எங்க தொடங்கணுமோ அங்கதாங்க முடிக்கணும். இந்த வரலாற்றுல அந்த ஊர் ஒரு பெரும் பிழையை செஞ்சிருச்சு. தயவு செய்து செய்யாதேன்னு கும்பிட்டு கேட்கறதுக்கு போறேன். ஏன் முடிச்சு வச்சிருங்கப்பான்ட்டு. என்ன செய்யறது? எனவே என் அன்பிற்சிறந்த என் அறிவார்ந்த சொந்தங்கள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், நிறைய சொல்லுவேன். நிறைய
கனவுகளோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள், இங்கே நிற்கிற என் தங்கச்சிகள், எங்கள் அண்ணன் சொந்தக்காரெல்லாம் காவல்துறையாக நிற்கிறாங்க. 8 மணி நேரம் தான் ஆண் காவலர்களுக்கு வேலை, 6 மணி நேரம் தான் பெண் காவலர்களுக்கு வேலை. இந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வெயிலில் நிற்க வேண்டிய தேவையே கிடையாது. 2 ஓரத்துலையும் கட்டடத்தை கட்டி கண்ணாடி போட்டு உள்ள ஏசியை போட்டு உட்கார வச்சு விட்டுருவேன். அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் நாடே வெளிப்படையான நிர்வாகம் முழுக்க கணினி மயமாக்கிடுவேன். எல்லா இடத்துலையும் கேமரா பொருத்தி விட்டுருவேன். எல்லா இடத்துலையும் கேமரா. வீட்டை மட்டும் விட்டுருவேன். நீ வெளியில் வந்தால் முழுக்க கண்காணிப்பு. நீ ஒன்றுமே செய்ய முடியாது. 1 ரூபா லஞ்சம் பெற முடியாது. உனக்கு லஞ்சம் பெற வேண்டிய தேவையே இந்த நாட்டில் இருக்காது. நான் பிள்ளையை பெற்றுக் கொடு, கற்றுக் கொடுக்குறேன்றேன், நான் படிக்க வச்சுக்கிறேன்றேன். உனக்கு முடியலன்னு சொல்லு, நானே வைத்தியம் பார்க்குறேன்றேன். எல்லாத்தையும் நானே செஞ்சிருவது. உனக்கு வாங்குற சம்பளம் மிச்சம் தேவைப்படாது. அதனால லஞ்சம் தேவையில்லை. மத்திய காவல் படைக்கு இணையான சம்பளத்தை காவலர்களுக்கு கொடுத்துருவேன். குடியிருப்புகள்கிட்டே மருத்துவமனை கட்டிடுவேன். அங்கேயே விளையாட்டு திடல் வச்சு குடியிருப்புகள்கிட்டே மருத்துவமனை கட்டி எல்லாம் சிறப்பாக செஞ்சு விட்டுருவேன். இந்த காக்கி சீருடையை கலட்டிட்டு வேற சீருடை போட்டுருவேன். இதை பார்த்தாலே மக்களுக்கு வெறுப்பா இருக்கு. அழிச்சு கிழிச்சு படைக்கிறோம். இந்த பொரோட்டா சூரி வெண்ணிலா கபடி குழியில் சாப்பிடுவான்ல, 50 பொரோட்டா 100 ரூபா பந்தயம். அவன் சாப்பிட்டுருவான். அவன் எழுதுற கோடு போட்டவன் போய் சொல்லுவான், சரியில்லை, அழிச்சு கிழிச்சு ஆடுவான் அழி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், போதும் அழிச்சு கிழிச்சு ஆடுவோங்கிறேன். இப்போ 2,06,000 கோடி கடன் இருக்க தமிழ்நாடு அரசுக்கு. அதை வச்சவன்ட்ட வாங்கிக்க, கருணாநிதி ஜெயலலிதாட்ட வாங்கி என்னை ஆளை விடு, நான் வேற ஆளு. ஏய், இப்போ தொடங்குறதுலேருந்து என்கிட்ட கேளு, அது அவங்க கிட்ட கேளு, இல்லைன்னு நான் வேணா கேட்டு வாங்கி தரேன். இது நீங்க சிரிக்கிறீங்க, நடக்குதா இல்லையா பாருங்களேன். கட்டாயம் நடக்கும். நான் நடத்திட்டு தான் போவேன். நான் கட்சி ஆரம்பிக்க வந்தவன் நினைக்கிறீங்களா? காலம் பிரசவித்த பிள்ளை நான் செய்யல. வரலாறு எனக்கு கையளிச்ச கடமை. உறுதியா வெல்லுவேன். நீங்க எல்லாரும் ஓட்டு போடலைன்னா நான் வென்றுவேன். இது கால தேவை, வரலாற்று கடமை. என்னை விட்டா நாதி கிடையாது, உங்களை விட்டா எனக்கு நாதி கிடையாது, நம்மை விட்டா நாதி கிடையாது. இது கருணாநிதி ஜெயலலிதாவுக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டு அடிமையா வாழ்வதை விட நாம் எல்லாரும் மறந்து குடிச்சு மானத்தமிழ் மக்கள் சாகலாம். ஒரு அடிப்படையே புரிஞ்சுக்க. தமிழர் நாட்டை தமிழர் ஆள்வது அவன் இனத்தின் உரிமை. தமிழர் நாட்டை தமிழன் அல்லாதவன் ஆண்டால் அவன் அடிமை. நீ அடிமையா வாழ போறியா, உரிமை பெற்ற தேசியனத்தின் மகனா வாழ போறியா? இதுதான் உனக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் மாத்திரம். காவலர்கள் நெஞ்சில கேமரா வைக்கிறோம், காவல் நிலையத்தில் கேமரா வைக்கிறோம். ஒரு கைதியை விசாரிக்கிறது முறையா விசாரிக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும். ஒரு தவறு என் நாட்டில் நடக்காது. ரேஷன் கடையில் 100 மூட்டை அரிசி வச்சுக்கணும். 100 மூட்டை அரிசி இந்த நாகப்பட்டினத்தில் இந்த தெருவில் இருக்கிற ரேஷன் கடையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் 80 மூட்டை போட்டிருக்கான், 20 மூட்டை இருக்குன்னு தெரியும். எல்லாம் தெரியும். 1 கிலோ அரிசியில் ஒரு அரிசி ஒருத்தர் எடுத்தானாலும் அதையும் என் மக்களுக்கு தெரியும். இந்த நிர்வாகத்துக்கு பேர் தான் வெளிப்படையான நிர்வாகம். என் மக்களே ஆட்சி செய்வான். நான் ஒரு 1000 கோடி ஒரு வேலை திட்டத்துக்கு ஒதுக்கணும்னா 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்கடா. டேய், நாகப்பட்டினம் ரோடு போடுறதுக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்கடான்னு. 100 கோடியில் 8 கோடி செலவு பண்ணியிருக்காண்டா, மீதி இருக்குடா. டே, இந்த 10 கோடி செலவு பண்ணியிருக்காண்டா, மீதி இருக்குடா. எல்லாமே காட்டப்படும். ஊழல் லஞ்சங்கிற வார்த்தை அறவே இருக்காது. பசிங்கிற வார்த்தையும் வேலை இல்லைங்கிற வார்த்தையும் அறவே இருக்காது. வேளாண்மை அரசு தொழில், தேசிய தொழிலாகி அரசு பணியாக மாறப்போகுது. படித்தவனுக்கும் படிக்காதவர்களுக்கு அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. எல்லாருக்கும் வேலை. ஆஸ்திரேலியா, டென்மார்க், பிரேசில், சுவிட்சர்லாந்து போல வேளாண் பண்ணை நிலங்களை எங்க அப்பா நம்மாழ்வார் பேர்ல உருவாக்குவோம். எல்லாம் நாங்களே விவசாயம் பண்ணுவோம். ஒரு விவசாயிக்கு மாசம் 25,000 சம்பளம், 60 வயசு தொட்டா ஓய்வூதியம். எல்லா தொழிலையும் மனிதன் செய்யறான். விவசாயத்தை தான் தெய்வத்தின் தொழில மனிதர்கள் எங்க விவசாயிகள் செய்து கொண்டிருக்கான். போலீஸ் அரசாங்க வேலை, வக்கீல் அரசாங்க வேலை, டாக்டர் அரசாங்க வேலை, இன்ஜினியர் அரசாங்க வேலை, கொசுமந்து அடிக்கிறவன் அரசாங்க வேலை. இந்த எல்லாருக்கும் சேர்த்து சோறு போடுறவன் ஏழை. அதனால அவனை முதல்ல அரசாங்க வேலையை ஆக்குறான். பிச்சு உதறிடுறான். தேசிய பயிரினங்களா மாப்பிளச்சம்பா, கரடஞ்சம்பா, குழிவரிச்சா, 110 இது எல்லாம் ரொட்டு தங்கச்சம்பா எல்லாத்தையும் அறிவிச்சு விட்டுறான். 136 வகை எல்லாம் தேசிய பயிரினம். இதை பயிரிடுற வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஊக்கத்தொகை. அரசே இதைத்தான் பயிரிடும். இந்த பசுமை புரட்சின்னு வந்த விச புரட்சி தூக்கி வெள்ளவிடா நாயின்னு வெட்டி விடுறான். நாங்கள் செய்கிறோம். செயற்கை ரசாயன உரங்கள் தடை,
ஆடு மாடு பண்ணைகளை நாங்களே வச்சு மாட்டுச்சாணி புழுக்க அது அந்த சிறுநீரை எடுத்து நாங்களே உர தொழிற்சாலை கட்டி அங்கேருந்து இயற்கை வேளாண்மைக்கு போயிடுவோம். வேற நாடு அமெரிக்காவில் வெஸ்காசின்ங்கிற ஒரு மாகாணத்தில் பாலாடை கட்டி மட்டும் விற்றே 3 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். எனக்கு 1 லட்சம் கோடி தான் தேவையப்படுது. நான் எவ்வளவு சம்பாதிப்பேன்னு பாரு. என் கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய்க்கு விற்கிது. 28 விழுக்காடு அமெரிக்க நாட்டில் மட்டும் இயற்கை உணவுக்கு திரும்பிட்டான். ஆனால் அவனால் அதை கொடுத்து முடிக்க முடியல. இப்போ நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க அன்பு சொந்தங்களே. இன்னும் 15 ஆண்டுகளை உலக நாடுகள் நம்ம நாட்டில் வந்து சோத்துக்கு காலில் விழுகலைன்னா நீங்கள் என் பேரை மாற்றிடுவீங்க. என் நாட்டில் எல்லா வளமும் இருக்கு. கரும்பை மட்டும் வச்சு கியூபா வசதியாக வாழுது. ஆடு மாடை மட்டும் வச்சு ஆஸ்திரேலியா வாழுது. வெறும் மாட்டை மட்டும் வச்சு பிரேசில் வாழுது. நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உலக பணக்காரில் ஒருத்தனால அமெரிக்காவில் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் வச்சு என்ன செய்கிறான்? விவசாயம் தான் செய்கிறான். ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 4000 கோடி மானியத்தை அமெரிக்க அரசு அவனுக்கு கொடுக்குது. வேளாண்மை தான் செய்கிறான். அதை செய்யாமல் விளைநிலத்தை விட்டு வெளியேறிய என் மக்கள் வேளாண்மை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை என் மக்கள். ஏன்னா அது வேளாண்மை செய்கிறானா. ஆனால் அமெரிக்காவில் துபாயில் வந்து ஒட்டகம் மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்குறது. சிங்கப்பூரில் உணவகத்தில் மேசை வச்சிருக்கான்ல அண்ணன் தம்பி, அவனுக்கு பொண்ணு கொடுக்குறது. கேட்டால் சிங்கப்பூர் மாப்பிள்ளை. சிங்கப்பூருக்கே கட்டி கொடுக்குறீங்களா? அங்கே ஒரு ஆளுக்கு தானே கட்டி கொடுக்குறியே. துபாய் மாப்பிள்ளை. இவனுக்கு என்ன தெரியுமில்ல? ஒரு மனநோய். வேளாண்மை செய்வது ஆடு மாடு மேய்ப்பதில் அவமானம்னு. அதெல்லாம் அவமானம் இல்லை, வெகுமானம், வருமானம்னு மாத்திரம். உளவியெல்லாம் அந்த நோயை தூக்கி தள்ளுறான். நானே ஆடு மாடு மேய்க்க போகிறேன். கியூபா இருக்குல்ல, கியூபாவில் அதிபர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ, பொருளாதார அமைச்சர் சேகுவேரா. 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் பூட்ஸை போட்டு கையில் கருவாலை வச்சுக்கிட்டு கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு கற்பனை செஞ்சு பாரு. நான் வந்து ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் முதலமைச்சர்னா எப்படி இருக்குன்னு பாரு. பாலில் இருந்து வெண்ணெய், தயிர், மோர், இந்த பாலை உள்ள மாநில தேவைக்கு, பிற மாநில தேவைக்கு, வெளிநாட்டு தேவைக்கு, பால்கோவா, பால் கட்டி, பாலாடை எல்லாத்தையும் செஞ்சு உலக பெருங்கோடீஸ்வரனா என் நாட்டை மாற்றிடலாம். பிச்சைக்கார பை மக்கள் எல்லாத்தையும் விட்டு சாராயம் விற்று கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது. சாராயம் விற்று கேள கொடுமை. முழுக்க மாத்திரம். இதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அறிவார்ந்த சொந்தங்கள், என் அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்ய வேண்டும். உங்கள் சின்னம் இரட்டை இலை அல்ல, உங்கள் சின்னம் உதயசூரியன் அல்ல, இரட்டை மெழுகுவர்த்தி தமிழர் இனத்தின் சின்னம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இந்த தேர்தலில் எமக்கு வாக்களித்து நாங்கள் எங்களுக்கு வாக்கு கேட்கல, நமக்காக வாக்கு கேட்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சொந்தங்கள், நாகப்பட்டினம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்குரிய தம்பி தங்கம் நிறைந்த செல்வத்திற்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே, வேதாரண்யம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே, கீழ்வேளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் தம்பி பழனிவேல் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே, பூம்புகார் தொகுதியிலே எங்கள் அண்ணன் கலியபெருமாள் அவர்களுக்கு, மயிலாடுதுறை தொகுதியிலே என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே. என் அன்பார்ந்த சொந்தங்களே, இது வெறும் தேர்தல் அல்ல, ஒரு மாறுதல் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நம்மால் முடியாது என்று நினைக்காதீர்கள். முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி என்கிறான் மாவீரன் நெப்போலியன். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்புங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களை, மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து வருவது. யாரோ ஒருவர் செய்யக்கூடியது அல்ல, நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செய்யக்கூடியது. நம்மால் முடியும் என்று நம்புங்கள். எனவே நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நம் ஒவ்வொருவருடைய வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு 2016 மே 16 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். மானத்தமிழ் சொந்தங்களே, உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி நின்ற தமிழ் பிள்ளைகளை தோற்கடித்து கைவிட்டு விட்டார்கள் என்று உங்களுக்கு வரலாற்று பெரும்பலி வர வேண்டாம். இல்லை, நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை தமிழர் நிலத்தில் நிகழ்த்தினார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று புகழ் உங்களுக்கு வருவதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. நீங்கள் பற்ற வைத்து எரிய விடுங்கள் புரட்சி தீயை. அது தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொளுத்தும், பற்றி பரவும் பெரு நெருப்பாக இனத்தின் விடுதலைக்காக நமது புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது அரசு சொல்லும், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, நாம் தமிழர்.
என் தாய்மொழியை நீ என்னை விட நல்லா பேச தொடங்கிட்டீன்னா என்னை அடிமை உனக்கு வந்துருச்சுங்கிறான். அதான் இங்க நடந்துருச்சு. தமிழ் தமிழ்னு பேசி பேசி மான தமிழ் மக்களை காலி பண்ணிட்டாங்க. நினைச்சு பாருங்க. பிரபாகரன் தீவிரவாதி, இவங்க எனக்கு தலைவன். அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி. எப்படி இருக்கு பாருங்க. 1,70,000 இனச்சாவு இவர் ஆட்சி காலத்துல. நீங்க கூடி இருக்கிற ஒரு மான தமிழன் சொல்லுங்க நிம்மதியா உறக்க வந்துச்சுன்ட்டு நிம்மதியா போய் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில படுத்துக்கிட்டாரு. அறுவை சிகிச்சை முதுகுல மல்லாக்கப்படுத்திருந்த ஒரே நோயாளிய முதுகுல அறுவை சிகிச்சை பண்ணி இவர் ஒருத்தர் தான். உலக வரலாற்றுல அமெரிக்கால ஒருத்தன் சொல்றான் வேர்ல்டுல ஃபாஸ்ட் எதுன்ட்டு. அதாவது மிக வேகமாக உண்ணாவிரதம் தொடங்கி உண்ணாவிரதத்தை முடிச்ச உண்ணாவிரதம் எதுன்னு கேட்கிறான். அவன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி கடைபிடிச்ச உண்ணாவிரதம் தாங்கிறான். காலையில டிஃபன் சாப்பிட்டு போய் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்துடுறது உண்ணாவிரதமா. இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. பதுங்குழிங்கிற பங்கற்குள்ள இருந்த நம்ம மக்கள் போர் நின்றுச்சுன்னு இவர் சொன்னதுனால வெளியே வந்ததுல 200 பேர் மேல குண்டு விழுந்து கொண்டு விட்டான். ஒன்னும் துரோகம். இவர் ஆட்சி காலத்துல நான் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்புறேன். வந்த உடனே தலைவர் சில செய்திகளை அவர்கிட்ட சொல்றாரு. சொல்றதுக்கு நேரம் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செல்ல மகன் இப்படி பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன். அவர் பேனாவை எடுத்து எழுதிட்டு செருகி விடுவேன். அவ்வளவு பக்கத்துல இருந்த ஒருத்தனை இவ்வளவு பெரிய எதிரி ஆக்குனாருன்னா எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. என் கண்ணு முன்னாடி 2 மாசம்தான். இந்த அன்பு தென்னரசுக்கு தெரியும். இந்த என் மாமன் இருக்கான். நேர என் தலைவன் இருந்து வந்து பெங்களூர் இறங்கி நாகப்பட்டினம் கூட்டத்துல தான் பேசினேன் 2 மணி நேரம். அவரை சந்திக்க எப்ப நேரம் கேட்டாலும் கொடுப்பாரு. நான் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்துட்டோம்னா தவிர்த்துட்டாரு. அந்த இடைவெளி விரிஞ்சிருச்சு, போர் நெருங்கிருச்சு, தென்னன் சாவு பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஒரு ஓரத்துல கடல் எல்லை மட்டும் தகர்த்து விட சொல்லு. அத்தியாவசிய தேவை அரிசி பருப்பு, இந்த காயம்பட்ட பிள்ளைகளுக்கு மருந்து, இந்த மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல். நாட்டில் மின்சாரம் இல்லை, இதை வச்சுதான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன். இதை மட்டும் தளர்த்தி விட சொல்லு. தமிழினத்தின் தலைவருங்கிறாரு அப்படின்னா எனக்கும் சேர்த்து அவர் தானே தலைவர். அப்ப நான் கஷ்டப்படுறத அவர் விரும்புறாரா? போய் சொல்லுங்கிறாரு. சொல்றதுக்கு எனக்கு நேரமே தரல. ஆனா நாங்க குருவி சேர்த்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாயை சேர்த்து பல லட்சங்களை கொண்டாந்து ரத்த பொட்டலம் வாங்கிட்டு போனா அன்னைக்கு உளவுத்துறை டிஐஜியா இருந்த சாபர் சேட்டு வாங்கி கீழே ஓட்டு பூட்ஸ் காலால அவ்வளவு ரத்தத்தையும் நசுக்கி சிதைச்சாரா இல்லையா? இது ஐயா கருணாநிதிக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளவு பிள்ளைகளையும் விரட்டி விரட்டி பிடிச்சு அடைச்சு மொத்த பணத்தையும் பறிச்சியலா இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? என் தலைவன் சொன்னாரு. என் தலைவன் நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன். சத்தியத்தின் மகன் நான். ஜெயலலிதா ஆட்சியில எல்லாரையும் நம்ம ஆளுகளை உள்ளதுக்கு போட்டாங்களே ஒளி அந்த அம்மா கடற்கரை என்னை கண்டுக்கல. எல்லா பொருளும் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. கருணாநிதி நம்மால முதலமைச்சா வந்துட்டாருன்னு நினைச்சேன், மொத்தமா இழுத்து மூடிட்டாருன்றார். ஒரு வார்த்தை சொன்னாரு, கலைஞருக்கு ராஜபக்சே எவ்வளவு தேவலாம்னாரு. அது காரணம் என்ன தெரியுமா சொன்னாரு? அவராவது அவர் இனத்துக்கு உண்மையா இருக்காருன்னு சொன்னாரு. இது கால கொடுமை. மொத்த இனமும் செத்து போச்சு. என் அன்பு சொந்தங்களே, நம்ம இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுப்பிச்ச ஒருத்தர் உண்டென்றா அது ஐயா கருணாநிதி தான். பிரபாகரன் செத்துட்டாரு, ஈழப்போர் முடிஞ்சிருச்சுன்னு அறிக்கை வருது, தினத்தந்தியில செய்தி வருது. டெல்லியில பதவிக்காக பேரனுக்கும் பேத்திக்கும் மகனுக்கும் கூட்டிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்காரு. ஊடகம் கேக்குது, பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்களே, நீங்க இங்க வந்து பதவிக்கு நிக்கிறீங்களேன்னு. சங்க இலக்கியத்துல ஒரு தெருவுல சாவு பறை கேட்டா இன்னொரு தெருவுல மங்கள இசையும் கேட்டிருக்கு அப்படின்னா, இதையெல்லாம் மறந்துட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ரத்தத்தை ஒரு தடவை சோதிக்கணும். இதெல்லாம் தினத்தந்தி பத்திரிகையில நம்ம இனம் பிள்ளைகள் பிணக்கட்டையா கறிக்கட்டையா கறி கிடக்கிற பிண ஒரு படம், அண்ணன் அழகிரி பிறந்த நாளுக்கு பிரியாணி கொடுக்கிற ஒரு படம், ரெண்டும். இதை நீங்க மறந்தீங்கன்னு வைங்க, அந்த இனச்சாவை மறந்தால் நாம மான தமிழன் பிள்ளையான்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும்.
அந்த நாட்டுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல, இந்த கடலுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல, ஆந்திர காட்டுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல. இப்ப தெரியுதா நீ நாதியற்றவன். யார் இந்த கருணாநிதி? யார் உனக்கு? உன் என்ன செத்து போச்சு, பதவி விலகி வரல. பதவி விலகினா போர் நின்றுமாங்கிறார், நிக்காது. ஆனால் இந்திய ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திமுக மற்ற கட்சிகளும் விலக்கிக் கொண்டது என்கிற போது பன்னாட்டு ஊடகங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஈழத்தில் அவங்க சொந்தங்களை கொள்றதுனால தமிழர்கள் ஆதரவை விலக்கி கொண்டார்கள் என்று ஒரே நாள்ல சர்வதேச அரசியலா உலக அரசியலா மாறி இருக்கும். அந்த வரலாற்று வாய்ப்பை கெடுத்தது ஐயா கலைஞர். அவர் சொல்றாரு, நான் விதை விலைனா நின்றுமா? நிக்காது. என்ன போராட்டம் நடந்தது போற நிப்பாட்ட. ஆனா போராடிய எங்களை தடியடி நடத்தி சிறையை பிடிச்சு தேசிய பாதுகாப்பு அது குண்டாஸ் எல்லாம் தூக்கி போட்டு முடக்கினார். நீங்க போராடலையும் நான் வருத்தப்படல, நான் அதை கூட குற்றமா நினைக்கல. எங்களை போராட விடல, அதுதான் செய்த துரோகங்களை மிக கொடுமையான துரோகம், பெரும் துரோகம். நினைச்சு பாருங்க, ஈழத்துல மே 18 எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறான். கரும் புகையா நாட்டை காட்டுறான். கரும் புகை சூழ்ந்துருக்குது, நாடெங்கிலும் பின்னம். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தமிழனும் தன் வீட்டில் இலை விழுந்த மாதிரி சுத்தமா இருக்கான். இந்த சோகத்தை சொல்றதுக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை அறிவிக்க முடியல. அவருக்கு மனசு வரல ஐயா கலைஞருக்கு. நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோங்க. ஆந்திரால ஹெலிகாப்டர் விபத்துல அந்த நாட்டின் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி செத்து போறாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நாள் விடுமுறை விடுது. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ராஜசேகர ரெட்டி யாரு? பெருந்தலைவர் காமராஜர் இந்திய நாடு முழுமைக்கும் தலைவனா இருந்தான். இந்த நாட்டை 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பாடாட்டின பெருமகன் செத்தாரு. ஆந்திராவில் விடுமுறை விட்டாங்களா? பேரறிஞர் அண்ணா உங்க கட்சியின் நிறுவனர் செத்தாரு, ஆந்திராவில் விடுமுறை விட்டாங்களா? உங்க அருமை நண்பர் எம்ஜிஆர் ஆந்திராவில் விடுமுறை விடப்பட்டதா? நாளைக்கு நீங்களே செத்தாலும் விடுவானா ஆந்திராவில்? ஒருவேளை இனப்பாசத்துல விட்டாலும் விடலாம். ராஜசேகர் ரெட்டி செத்ததுக்கு யாருக்காக விட்டீங்க, எதுக்காக விட்டீங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? எந்த காங்கிரஸ் கட்சியை கொடி இறக்கி திமுக கொடிய மேல ஏத்துனீங்களோ அந்த திமுக கொடிய காங்கிரஸுக்காக அரக்கம்பத்துல பறக்க விட்டீங்க. நீங்க 3 நாள் பறக்க விட்டுருக்காங்க. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும், இந்த அதிகாரம் யாருக்கானதுன்ட்டு. என்ன இருக்கு நமக்கு? இந்த கூடங்குளம் அணுவுல 2 பேரும் திறக்கணுங்கிறாங்க. கருணாநிதியும் ஐயா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதி 2 பேரும் திறக்கணுன்றாங்க. கூடங்குளம் அணுவுல கேரளாவில் வந்துச்சு. கேரளாவில் அவன் ஒத்துக்கல. ஏன்? நான் வெளிச்சத்துல வாழ்வதை விட உயிரோட வாழ்வது ரொம்ப முக்கியம்ட்டான். ஏன்? அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்றான், போடான்றான். மண்ணின் மக்களின் நலந்தாண்டா முக்கியம்ன்றான். இங்க வருது கல்பாக்கம் கூடங்குளம். என்னது? எதனால வருது? இறஞ்சத்தான் எனக்கு கமிஷன் கையெழுத்து. இந்த நாட்டுல மீத்தேன் எரிகாற்று இத்தனை போராட்டம் போராடி கடைசி மூச்சு வர நமது பெரிய தகப்பன் நம்மால் செத்தாரு. காரணம் யாரு? கையெழுத்திட்டது யாரு? இந்த மண்ணுக்கு இதை விட ஒரு பச்சை துரோகத்தை செய்த முடியுமா? 1,66,000 ஏக்கரை பாழாக்குற ஒரு கொடுமையான திட்டம். நெல் விளைஞ்ச பொண்ணு விளைகிற பூமியை உப்பளமா மாத்துற ஒரு கொடிய திட்டம். கிரியேட்டேஷன் எனர்ஜி கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற அமெரிக்க நிறுவனம் காங்கிரஸ் கட்சிக்காரன் கொண்டாராம். துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போடுறாரு. கேட்டா தெரியாம போட்டோங்கிறாங்க. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனங்க அது உண்டா? கேட்டா மன்னிச்சுக்கிறங்க, கடந்த காலத்தவருக்கு மன்னிச்சுக்கிறங்கன்னு நாங்களே எழுத்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டே போறோம். கடந்த காலத்தவருக்கு மன்னிச்சுக்கிறங்க, எங்களின் கடந்த காலத்தவருக்கு மன்னிச்சுக்கிறங்க, எங்களின் கடந்த காலத்தை தெரியாம உங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் மாறி வாக்க போட்டு நாங்க வாயில மண்ணெளி போட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கிறங்கன்னு நாங்களும் போயிட்டு குறுக்க. ஒரு கொடுமை. மீத்தேன் எரிகாற்று திட்டம் கச்சத்தீவு பறி போனது. காவிரி நதி உரிமை பறி போனது காரணம் யாரு? ஐயாதான். சாதாரண துரோகங்களா? ஒண்ணும் இந்த கெயில் எரிவாயுக்கு போராடிட்டு இருக்கான். கெயில் எரிவாயுக்கு விவசாயி அங்க ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பகுதியிலையும் அந்த மொத்த மாவட்டம் காலியாகிட்டு இருக்கு. கேரளாவில இருந்து கர்நாடகாவுக்கு போகுது இந்த கெயில் எரிவாயு. எனக்கிட்ட கேட்கும் போதே பூமிக்குள்ள குழாயில தண்ணீர் கொண்டு வரட்டான். தண்ணி தானே போகுதுன்னு விவசாயி எடுத்துக்கிட்டான். கடைசியா தந்தறிது எரிவாயுன்னு. ஆந்திரால ஒரு கிராமமே எரிஞ்சு போச்சு இந்த எரிவாயு வெடிச்சு, குழாய் வெடிச்சு. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே குழாயை பதிச்சு கொண்டு வரான்.
தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியில குழாயை பதிச்சு கொண்டு வரான். ஆனா ஏன் நிலத்துக்களை நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி நஞ்ச நிலத்துக்களை கொண்டு வரான். கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யாரு? ஐயாதான். ஐயாதான். அது கேட்டா விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போனால் சரி. அது எப்படி விவசாயிக்கு பாதிப்பு இல்லாமல் நிலத்துக்குள்ள எரிவாயு கொண்டு போக முடியும்? அவன் மரம் நடக்கூடாதுங்கிறான், எதுவும் நடக்கூடாதுங்கிறான். ஒருவேளை அதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு விவசாயி தான் பொறுப்பு இருக்கணும். அதுக்கான தண்டனை மரண தண்டனை வரை கொடுக்கலாம்ன்றான். என் நிலத்தை கொடுத்துட்டு தூக்கில வேணாம் தொங்கனவனுக்கு. விவசாயிக்கு பாதிப்பறாம கொண்டு போய் காட்டுங்க. எத்தனை தலைமுறையா நீங்களும் உங்க குடும்பமும் விவசாயம் செய்றீங்க ஊர்ல? எல்லாமே ஐக்கியத்தனம், எல்லாம் ஏமாற்று. இத்தனை துயரங்களும் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வர காரணம் யாரு? இன்னைக்கு அந்த ஈழ பிரச்சனையை பேசுறதுக்கு ஆள் இல்லை. என்ன என் தலைவன் பிரபாகரன் பிழை செஞ்சிட்டான்? என்ன பிழை செஞ்சிட்டான்? எல்லா மொழிவழி தேசியனங்களையும் போல என் இனமும் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழணும்னு போறான்னா. ஏன் அவன் என் தலைவன்? ஐயா கலைஞரை போல பெற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் பதவி கேட்டு அலைஞ்சவன் அல்ல. பெற்ற பிள்ளைகள் அத்தனையும் இன விடுதலை களத்தில் பலியிட்ட தலைவன் என் தலைவன் பிரபாகரன். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? இப்பதான் நீங்க 5 ஆண்டுகள் போன தடவை திருவாரூர்ல ஏதோ திருவாரூர் ஊருக்காருன்னு போட்டீங்க. ஒரு தடவை சட்டசபைக்கு போனாரா? இந்த வர்ற ரோடு வந்து போனோம் சாலையில் எங்க மாமா கேளுங்க, என்ன இருக்கு சாலை? என்ன வசதி இருக்கு? 94 வயதுல மறுபடியும் முதலமைச்சராக ஆசைப்படுறாருன்னா இது மான தமிழ் மக்களுக்கு அழகான்னு பாருங்க. வெளிநாட்டுல இருந்து நம்மளை பாக்குறவன் தட் ஓல்டு மேன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படிம்பா. யாரு? 94 வயதுல இருக்க முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, 10 பேர் பராமரிக்க ஆள் தேவைப்படுது. குறையா சொல்லல, ஓய்வெடுங்க. உங்க வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 94 வயசுல என்ன வேலை கொடுப்பீங்க? நாட்டுல ஒரு தாத்தா இருந்தா முதலமைச்சர் பதவியா கொடுப்பீங்க? 65 வயசுல பெருந்தலைவர் காமராஜர் கேட்கிறாரு. இவரு யாரு? ஐயா கலைஞர். என்ன கேட்கிறாரு? இந்த வயசுல உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தேவையான்னு கேட்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எவரையும் கடுமையா பேசுனது இல்லை. ஏய் பாப்பா, நீ எல்லாம் உட்கார்ந்த நாட்களில் இன்னொரு தடவை நான் உட்கார ஆசைப்படுவேன்னு போயிட்டாரு. இந்த வயசுல 65 வயசு ஒரு பெருந்தலைவனை நீங்க இந்த ஒரு வயசுல முதலமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்டீங்கள. அவர் பேரை நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. 94 வயசு இந்த வயசுல உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தேவையா? எப்படி இருக்கு? இது தேவையா? இத்தனை ஆண்டுகள் செய்யாத நல்லதை இனி வருகிற 5 ஆண்டுகள் எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிட போறீங்க? சொல்லுங்களா? அப்போ எல்லாமே ஏமாற்று, பசப். எங்க அப்பா நம்மாழ்வார் பேர்ல வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்க போறாராம். இங்க வந்து படிப்பாரு பாருங்க அதை. அப்ப நீங்க என்ன கேட்கணும்? ஏன் எங்க அப்பா செத்ததுக்கு நீங்களும் உங்க மகனை ஒரு வருத்தம் தெரிவிக்கலன்னு கேட்கணும். கேட்கணும்ல? அவன் யாருக்காக போறான்னா இந்த மண்ணுக்கு தான் போறான்னா. இந்த மண்ணுக்கு தான். என்ன கேட்டா நீ என்ன நம்மாழ்வார பெரிய தகப்பன்ங்கிற? அவன் பெத்ததுனால, என்னை பெத்ததுனால எனக்கு தகப்பேன். இவன் என் மண்ணை பெத்ததுனால எனக்கு பெரிய தகப்பேன். அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் தான் எனக்கு உயிர் பெருக்கம், பல்லுயிர் சூழலாம் கற்றுக் கொடுத்தான். இந்த கால கொடுமை இன்னும் இந்த மான தமிழ் மக்கள் ஏமாந்து கட்சியின் தலைவர் அவரு, கட்சியின் பொருளாளர் மகன், கட்சியின் இளைஞரின் செயலாளரும் அவரே. கட்சியில 2 பெரிய பதவி ஒருத்தருக்கே. இதை ஏன் 2 பதவியை நீங்களே வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியாத ஜனநாயகம் அந்த திமுக இருக்கு. அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் மகேஷ் பொய்யாமொழி துணை செயலாளராக இருக்கான்ல, ஏன் அவனே இளைஞரணி செயலாளர் போட்ட வேண்டியதானே? அந்த பதவி யாருக்காக தொக்கி நிக்குது? நடிச்சுக்கிட்டு இருக்காருல ஒருத்தர் உதயநிதி, அவர் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மானங்கட்டு போய் அது கனிமொழி மகளிர் அணி, அண்ணன் இளைஞரணி, அவரே பொருளாளர், அப்பா தலைவர். இந்த கட்சி நாட்டுக்கா வீட்டுக்கா? இது மக்களுக்கு சேவை செய்யற அமைப்பா? பிரைவேட் லிமிட்டடா? இது கார்பரேட் கன்சர்ன். இது தெரியாம இன்னும் போட்டு திமுக அதிமுக அதுல இருந்துட்டேன். அதுல இருந்துட்டேன். நாங்கள் தான் அங்க இருந்தோம். ஒரு நாய் சீன்னு சொல்லிட்டா அந்த தெருப்பக்கம் வர மாட்டேங்குது. ஒரு நாய், ஒரு பூனை வெள்ளையா பாலை காய்ச்சி வை, அது கொஞ்சம் சூடா வச்சுட்டு குடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோ, சுட்டுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வெள்ளையா எதை வச்சாலும் வராது. மொத்த இனமும் செத்து போச்சு, மொழி செத்து போச்சு. கொன்னது இவங்க தான். இந்த 50 ஆண்டுகள் ஆட்சியில
மாறி மாறி ஆண்டு ஆண்டு. அதிமுக தொலைக்காட்சியை பாருங்க, ஜெயா தொலைக்காட்சிய. ஐயா கலைஞர் ஒரு குடும்பம் அடிச்ச கொள்ளையும் ஊழல் லஞ்சம் வரும். கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியை பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா அடிச்ச கொள்ளையும் ஊழலும் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணணும்? ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும் கிளம்பி வராங்க. ஒரு முடிவு எடுத்துட்டோம், மொத்த பேரையும் ஒழிச்சா தாண்டா சரியா வரும்ட்டு. வேற வழி? எப்படி கொடுமை பாருங்க. கொஞ்ச நெஞ்ச கொடுமையை நிகழ்த்தி வைக்கல ஐயா. ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், வரலாற்றுல தமிழன்கிற ஒரு இனம் வாழணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இதுவரை நான் தோக்கல தோக்கல தோக்கலன்னு பெருமை வச்சுக்கிறாரு பெருந்தலைவர் காமராஜர். அவன் ஒருத்தன் தான் இந்த நாட்டிலே நல்ல ஆட்சி செய்த அருமையான தலைவன், ஒரு தூய தலைவன். அவரையே தன் சொந்த மண்ணிலேயே ஒரு தெலுங்கர் ஒருத்தரை கொண்டு போய் சீனிவாசன் ஒரு காலேஜ் மாணவனை தூக்கி நிறுத்தி தோக்கடிச்சாங்க இந்த திமுக காரங்க. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். பெருந்தலைவர் காமராஜரை சொந்த நிலத்துல தோக்கடிச்சது போல இந்த நிலத்துல அவரை நீங்க தோக்கடிக்கிறத தவிர்த்தா, தோக்க அடிச்சாதான் வரலாற்றுல இந்த நிலம் சுமந்திருக்கிற பெரும் வழி இருக்குல்ல அது துடைக்கப்படும். வஞ்சம் வச்சு தீத்துட்டான்டா தமிழ, அதே நிலத்துல தோக்கடிச்சு அனுப்பிட்டான்டா அப்படின்னு. கால கொடுமை. மாறி மாறி ரெண்டு பேரும் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி. மின்சாரம் இல்லைன்னா ஜெயலலிதா, ஜெயலலிதா கேட்டா மின்சாரம் இல்லைன்னா கருணாநிதி, ஊழல்னா அந்த அம்மா திருடு இல்லையா, லஞ்சம்னா ஏன் அந்த அம்மா வாங்கலையா, அவங்ககிட்ட கேட்டா என் கருணாநிதி அவர் மக்களும் திருடலையா. களவாணி போய் கூட்டமே இதை வச்சுக்கிட்டு பெரிய இம்சை. இதுல நாங்க மான தமிழ் மக்கள் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் கையேந்தி நிக்கிறது. இதுல எங்க மக்களும் அம்மா டிவி கொடுத்தாங்க, அம்மா மிக்சி கொடுத்துட்டாங்க, அம்மா தான் மின்விசிறி எல்லாம் நல்லா செஞ்சிருச்சே. என்ன செஞ்சிருச்சு? இந்த லேப்டாப் கொடுத்துருச்சு, மிக்சி கொடுத்துருச்சு, கிரைண்டர் கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க எவனும் மாவரைச்சி மசாலா அது அரைச்சி குழம்பு வைக்கல, இவங்க தோசை வீச வச்சுக்கல, இவங்க களிமண்ணை உருட்டி தான் தின்னுக்கிட்டு இருந்தாங்க முட்டா பிரேமக்கு. என்னமோ பெரிய மகேஸ்வர் மகாராஜா சொத்தப்புறா வித்துட்டு அந்த காசுல கொண்டாந்து இவங்களுக்கு இலவசமா கொடுத்துட்ட மாதிரி பிச்சை. அம்மா கொடுத்துச்சு, அம்மா கொடுத்தியா, அந்த அம்மாவுக்கே எங்க அம்மா கொடுத்துச்சுரா காசு, அந்த அம்மாவுக்கே எங்க அம்மா கொடுத்துச்சு காசு. ஐயோ, ஒன்னாவப்புல இருந்து பாடம் நடத்த வேண்டியிருக்கு. இங்க இருந்து ஓரொன்ன 1 ஈரொன்ன 2ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. கால கொடுமை. ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி அடிமைப்பட்டு கிடப்பது வரலாற்று பெருங்கொடுமை, வரலாற்று பெருங்கொடுமை. எதையே அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை வாக்கு செலுத்தணும். நீங்க உண்மையிலேயே ஈழ படுகொலை நடக்கும்போது மான தமிழ் மக்கள் கொத்து கொத்தா நம்ம இனம் சாகும்போது நீங்க கதறி அழுதது கண்ணீர் வடிச்சது சத்தியமானால், நீங்க உண்மையிலேயே தமிழனுக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் வேணும்னு நீங்க விரும்பினது உண்மையானால், தமிழ் மீது நீங்கள் அளப்பரிய பற்று வைத்திருக்கிறீர்கள், தமிழ்ங்கிற இனத்தின் மீது பாசமும் பற்றும் வைத்திருப்பது உண்மையானால், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தங்கை இசைப்பிரியாவை கற்பழித்து கொண்டு விட்டார்களே சிங்களர்கள் என்று நீங்கள் வருந்தியது அவமானப்பட்டது உண்மையானால், அருமை பிஞ்சு குழந்தை பாலச்சந்திரனை கொண்டு விட்டார்கள் சிங்களர்கள் என்று பேசியது என்று வருந்தியது உண்மையானால், உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் டாஸ்மார்க்கின் சாதனை தான். விடுப்பா வர நாம் வருந்தியது அழுததெல்லாம் உண்மையானால், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை சொந்தங்களே, இன்று வரை அந்த நிலத்தில் 90,000 விதவைகள், சொல்ல முடியாத துயரம், 1,70,000 நமது இன மக்களின் இனச்சாவு, படுகொலை. எப்படிப்பட்ட படுகொலை என் அன்பிற்குரிய சொந்தங்களே? கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி பிஞ்சு குழந்தையை எடுத்து கீழே போட்டு அந்த குழந்தையின் தலையிலே பூட்ஸ் காலால மிதிச்சு கொண்டான் சிங்களன் ராணுவ வீரன். ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட நான் கேட்பேன். எல்லாமே இந்திய உளவு பிரிவுக்கு, இந்திய ராணுவத்துக்கு சொல்லப்பட்டது என்று கோத்தபாய ராஜபக்சே சொல்றான், சரத் பொன்சேகா சொல்றாரு அந்த நாட்டில். அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு உளவு பிரிவுக்கு தெரியுமா தெரியாதா? பாலச்சந்திரன் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறான்ங்கிற செய்தி இங்க வந்திருக்குமா வந்திருக்காதா? என்ன சொல்லப்பட்டது? பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதா இல்லையா? சரணடைய சொல்லி நடேசன்
பூலித்தேவன் அவரோட பல பேர் 320 பேரை சரணடைய சொல்லி வெள்ளை கொடியை சரணடை ஏந்தி கொண்டு சரணடைய சொன்னது இவர்கள் தான். சரணடை வந்த போராளிகளை சுட்டு கொன்னது கோத்தபாய ராஜபக்சே அவனுடைய உத்தரவின் பேர்ல. நீங்க தானே சொன்னீங்க வெள்ளை கொடியை ஏந்தி வர சொன்னீங்க, நாங்க வர சொன்னோமே ஏன் சுட்டுட்டீங்கன்னு ஒருத்தர் கூட கேள்வி எழுப்பல. அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம அக்காவையும் தங்கச்சியையும் அப்பாவையும் அண்ணனையும் நிர்வாணமாக்கி நடந்து வர சொன்னான். கையை உயர்த்திக்கிட்டே சிங்கலை. தாய்க்கு முன்னாடி மகனை, அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை, அப்பனுக்கு முன்னாடி மகளை நிர்வாணமா நடந்து வர வச்சான். நம்ம அக்காவும் தங்கச்சியும் வந்த பிறகு சிங்கள ராணுவ வீரன் மார்வை இறுக பிடிச்சு திருகி இது குண்டா வெடிக்குமான்னு கேட்டான். அதுல அழகான பெண்களை எல்லாம் எடுத்து அனுராதபுரத்துக்கு விபச்சார விடுதிக்கு தள்ளுனான். இதெல்லாம் நீங்க மறந்துருக்க கூடாது. செத்து போன தாய் செத்தான்னு தெரியாம மாற சப்பிட்டு கிடந்துச்சு பசியில ஒரு குழந்தை. அருமை தாய்மார்களே, என் அருமை பெற்றோர்களே, இதையெல்லாம் மறந்துட்டா நாம் இனம் அல்ல பிணம். நல்லா கவனிச்சுக்கிறோங்க. இத்தனை கொடுமையை சகித்து கொண்டு பதவி அணிச்சு கொண்டிருந்த பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த அற்ப பதவிக்காகத்தான் நம் இனச்சாவையை சகித்து கொண்டிருந்தார். மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கிற மான தமிழர்கள்ட்ட நான் சொல்லுவேன், விழுந்த திமுக எழுந்தது என்று வரலாற்று பதிவு வரவே கூடாது. அதிமுக ஜெயலலிதா அது மோதி அழிக்க வேண்டிய எதிரி அல்ல, அது அதுவே சுத்தி கல்ல விழும், அதுவே கல்ல விழும். இது பைத்தியத்துல 2 விதம் இருக்கு. ஒரு பைத்தியம் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து எறியும். ஆனா இங்க இருக்கிற அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியில இருக்கிற எல்லாத்தையும் உள்ள தூக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளு. அதனால அறிவார்ந்த மக்களின் அன்பிற்குரிய சொந்தங்கள், நேரம் மிக குறைவா இருக்கு. அதனால உங்களிடத்துல நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனால் உங்களை நான் நம்புறேன். தஞ்சை மாவட்டத்து மக்கள், தன்மானம் என்ன மக்கள், என் பாட்டன் அரசேந்திர சோழனும் அவன் அப்பன் அரைமொழி சோழனும் அதற்கு முன்பு என் பாட்டன் கரிகால் பெருவள சோழனும் பெருமையோடு ஆண்ட நிலத்தின் பிள்ளைகள். நீங்கள் தன்மானம் மிக்கவர்கள், இனமானத்திற்காக எதையும் செய்வீர்கள். இந்த முறை நீங்கள் ஐயா கலைஞரை தோற்கடிப்பதில் தான் தமிழனுடைய இனமானமும் தன்மானமும் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் இவ்வளவு காலம் நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு மாற்று. சொந்த தொகுதியில் ஐயா கலைஞர் தோற்றார் என்ற செய்தி மே 19 வாக்கு என்னும் போது வருகிற போது நான் நினைப்பேன், தஞ்சாவூர்ல எங்க ஆத்தா அலப்பேன், அண்ணன் தம்பி எல்லாம் உப்பு போட்டு சோர்திங்கிறான்டா, உன் மான தமிழ இருக்கிறான்டான். தயவு செய்து செஞ்சிருங்க. உங்க அன்பு மகன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க உடன் பிறந்த பாவத்துக்கு எங்களுக்கு நீங்க நிறைய துரோகங்களை செஞ்சிட்டீங்க. உங்களை நம்பி நின்னோம். கண்ட கட்சியில நின்று எல்லாருக்கும் ஓட்ட போட்டு ஆளை வச்சு எங்களை பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டாந்து விட்டுட்டீங்க. படிக்க பள்ளி இல்லை, நடக்க பாதை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பார்க்க வேலை இல்லை, பார்த்தா சம்பளம் இல்லை, பிச்சைக்கார நிலையில விட்டுட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பலிகாரம் இருக்குன்னா, எங்க இந்த கொடுமையெல்லாம் தொடங்குச்சோ அதை இங்கேயே முடிச்சு விட்டுருங்க, முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு சரியான தகுதியான ஆளை தான் தேர்வு பண்ணி நான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கேன். இந்த தொகுதியில, திருவாரூர் தொகுதியில ஐயா கலைஞர் அவர்களை எதிர்த்து, திராவிடரை எதிர்த்து, தூய தமிழனாக ஒரு மான தமிழன, வீர தமிழன என் ஐயா தென்றல் சந்திரசேகர் அவர்களை இந்த தொகுதியில இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்திய அன்பு சொந்தங்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்னிலம் தொகுதியில என் அன்பு தம்பி அன்பு செல்வன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். மன்னார்குடி தொகுதியிலே என் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே, திருத்துறைப்பூண்டியிலே என் அன்பிற்குரிய தம்பி சரவணகுமார் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே. என் பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, இது வரலாறு நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, இதை தவற விட்டு விடாதீர்கள். 2016 மே 16 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று. இத்தனை ஆண்டுகளாக தீய ஆட்சி முறை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, தூய ஆட்சியை மலரச் செய்ய நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்தின் விடிவு. நம் ஒவ்வொருவர் வாக்கும் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள் இரட்டை மெழுகுவர்த்திக்கு. மிக்க நன்றி. நாம் தமிழர்.